ஹலோ மக்களே, பெண்களுக்காக மட்டுமே, பெண்கள் சேவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக மட்டுமே இந்தியன் கவர்மெண்ட்டால் போஸ்ட் ஆஃபீஸால் உருவாக்கப்பட்ட ஒரு சேவிங் ஸ்கீம் வந்து இருக்குது. ஸோ அந்த சேவிங் ஸ்கீமுடைய பேர் தான் மஹிளா சம்மன் சேவிங் சர்டிஃபிகேட். இந்த ஸ்கீமுடைய டீட்டெயில்ஸ் என்ன, எவ்வளோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணோம், எத்தனை வருஷம் இன்வெஸ்ட் பண்ணோம், எவ்வளோ தூரம் எங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கிடைக்க போகுது, அண்ட் டேக்ஸேஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி லெட்ஸ் வெல்கம் பேக் டு வெல்தி பேக்கெட். நான் உங்கள் உதய். புதுசாக நீங்கள் இந்த சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இன்றைய வீடியோக்குள்ள வந்து போகலாம். நம்பர் 1, யாரெல்லாம் இந்த ஸ்கீமில் இணைய முடியும் என்பதை முதல்ல பார்ப்போம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பெண்களுக்காக மட்டுமே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட சேவிங் ஸ்கீம் தான் இந்த ஸ்கீமு. ஸோ அதனால் பெண்கள் மட்டும்தான் சேவ் பண்ணணும் இந்த ஸ்கீமில் அப்படின்னு சொல்லி அவங்க ஆர்டரே போட்டிருக்காங்க. அதனால் ஆண்கள் வந்து இந்த ஸ்கீமில் இணைஞ்சு சேவ் பண்ணிக்க முடியாது. ஸோ அதனால் 18 வயது நிரம்பிய பெண்களால் இந்த ஸ்கீமில் இணைஞ்சு முதலீடுகள் பண்ணிக்க முடியும். அது மூலிமா வட்டிகள் பெற முடியும். அதே போல் பெண் பிள்ளைகளுக்காக நான் சேவ் பண்ணுறேன், அதுவும் குறிப்பிட்ட குறுகிய காலத்தில் நான் சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த ஸ்கீம் வந்து உகந்ததாக இருக்கும். நீங்கள் பாதுகாவலராக இருந்து உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். இரண்டாவது டியூரேஷன். ஸோ டியூரேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 2 வருஷம் மட்டும்தான் இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த 2 வருஷத்துக்கு ஏகப்பட்ட வட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ அதனால் நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு குறுகிய காலத்தில் நான் இன்வெஸ்ட் பண்ணணும், நல்ல ரிட்டர்னிங்ஸும் கிடைக்கணும் அண்ட் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்கீம் வந்து உங்களுக்கு உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. நம்பர் 3, டெபாசிட். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஸ்கீம் வந்து குறுகிய காலகட்ட முதலீடு அப்படின்னு சொல்லியிருது இல்லையா, அதே போல் குறுகிய அமௌண்ட்டையும் செலுத்துகிற மாதிரி தான் இந்த ஸ்கீமை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, மினிமம் டெபாசிட்டாக நீங்கள் 1000 ரூபாய் டெபாசிட் பண்ணலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இது ஒன் டைம் டெபாசிட் அப்படிங்கிறதுனால நீங்கள் யோசித்து முடிவு பண்ணி டெபாசிட் பண்ணுறது நல்லது. அண்ட் மேக்ஸிமம் டெபாசிட் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 2 லட்ச ரூபாய் வரையிலும் நீங்கள் டெபாசிட் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் அட் மேக்ஸிமம் 2 லட்ச ரூபாய் நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல வட்டி விகிதம் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நம்பர் 4, இன்ட்ரெஸ்ட் ரேட். இந்த ஸ்கீமை பொறுத்த வரையும் 7.5% இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க ஒவ்வொரு வருஷத்துக்கும். அதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு 3 மாதத்துக்கும், அதாவது ஒவ்வொரு குவார்டர்லிக்கும் காம்பவுண்டட் இன்ட்ரெஸ்ட்டும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால் அதிகப்படியான வட்டி விகிதம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நம்பர் 5, வித்ட்ராவல்ஸ். இந்த ஸ்கீமை பொறுத்த வரையிலும் உங்களுடைய அமௌண்ட்டை நீங்கள் 1 வருஷம் கழித்து வித்ட்ராவல் வந்து பண்ணிக்க முடியும். நிறைய ஸ்கீமில் இந்த ஆப்ஷனே கிடையாது. ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரையிலும் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறுகிய காலகட்டம் 2 வருஷத்துக்குள்ளே இந்த ஸ்கீம் வந்து முடிஞ்சிடுது. 7.5% இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க. அதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு 3 மாதத்துக்கும் காம்பவுண்டட் இன்ட்ரெஸ்ட்டும் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் 1 வருஷம் கழித்து உங்களால் உங்களுடைய அமௌண்ட்டை 40% வித்ட்ராவலும் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜ் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கீம். நம்பர் 6, ப்ரீ மெச்சூர் க்ளோஷர். இந்த ஸ்கீமை பொறுத்தவரையிலும் ப்ரீ மெச்சூர் க்ளோஷர் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணிக்க முடியும். பட் ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணுறாங்க. அதில் நம்பர் 1 ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ப்ரீ மெச்சூர் க்ளோஷர் வந்து பண்ணிக்க முடியும் அந்த அக்கௌண்ட்டை. நம்பர் 2, லைஃப் த்ரெட்னிங் டிசீசஸ் வந்து இருக்குது இந்த அக்கௌண்ட் ஹோல்டருக்கு அப்படின்னா, அதாவது லைஃப் த்ரெட்னிங்னா இந்த புற்றுநோய், எய்ட்ஸு, இந்த மாதிரி உயிருக்கே உத்தரவாதம் இல்லாத சில நோய்கள்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி நோய்கள் வந்து வரும் பொழுது ப்ரீ மெச்சூர் க்ளோஷர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கு நீங்கள் உரிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ண வேண்டிய அவசியம் வந்து இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, ஆனாலும் நான் இந்த அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணணும், ப்ரீ மெச்சூர் க்ளோஸர் வந்து பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு 7.5% இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ் வந்து 5.5% மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் ஃபஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணி செகண்ட் இயரில் நீங்கள் ப்ரீ மெச்சூர் க்ளோஸர் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட் இயருக்கு உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுப்பாங்க இல்லையா, அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் 5.5% தான் வந்து தருவாங்க, 7.5% தரமாட்டாங்க. ஸோ அதனால் நல்லா யோசித்து முடிவு பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. நம்பர் 7, மெச்சூரிட்டி. இந்த ஸ்கீமை பொறுத்த வரையிலும் டியூரேஷன் 2 வருஷம் தான். ஸோ அதனால் மெச்சூரிட்டி அடையிறதுக்கான வாய்ப்புகளும் 2 வருஷம் கழித்து தான் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் 2 வருஷம் உங்களால் தாக்கு பிடிக்க முடியும். 2 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி அது மூலிமா எனக்கு வட்டி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்கீம் வந்து உகந்ததாக வந்து இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஷார்ட் டேர்ம் ஸ்கீம் தான். ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அட்வான்டேஜ். இந்த ஸ்கீமை பொறுத்த வரையிலும் ஏகப்பட்ட அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். சில பேரெல்லாம் யோசிப்பாங்க, டேய் அடுத்த நாள் நம்ம
நம்ம இருப்போமானே தெரியல. 10 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு வந்து ஸ்கீமெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறியே அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கக்கூடிய ஆட்களும் வந்து இருக்காங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இல்லை என்னுடைய ஃப்யூச்சருக்காக நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீமை பொறுத்தவரையிலையும் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது டியூரேஷன் தான். வெறும் 2 வருஷம் தான் டியூரேஷன். அண்ட் மினிமம் அமௌண்ட்டு அண்ட் மேக்ஸிமம் அமௌண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 1000 ரூபாயிலேருந்து 2 லட்ச ரூபாய் வரையில் தான் நீங்கள் இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க. அண்ட் 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பெண்களுக்கான திட்டம் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஆர்டிலையோ இல்லை எஃப்டிலையோ போடும்பொழுது இதை விட கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதனால் பெண்களை வைத்து இந்த ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது நல்ல ரிட்டர்ன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த ஸ்கீமுடைய அதிகபட்ச இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 2 லட்சம். ஸோ அந்த 2 லட்ச ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 2 வருஷம் கழிச்சு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 32,044 ரூபாய் உங்களுக்கு வட்டியாக வந்து கிடைச்சிருக்கும். ஸோ ஒட்டுமொத்தமாக 2,32,044 ரூபாய் உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும். நீங்கள் இந்த கால்குலேஷனை ஆர்டிலையோ இல்லை எஃப்டிலையோ போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப குறைவான அமௌண்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்னிங்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் இதை யோசித்து பாருங்கள். ஆர்டியை விட எஃப்டியை விட இந்த மஹிளா சமன் சேவிங் சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா, இது பெட்டராக வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணும். ஸோ யோசித்து பாருங்கள் அண்ட் யோசித்து முடிவு பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. ஸோ நாங்கள் சொல்லிட்டோம் அப்படின்றதுக்காக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோவில் இந்த மஹிளா சமன் சேவிங் சர்டிஃபிகேட்டை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி ஃபினான்ஷியல் சம்மந்தமான வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய வெல்த்தி பேக்கெட் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டிங்க அப்படின்னா உங்களை மாதிரியே நிறைய பேர் பயன்பெறுவாங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் போய் சேரும் நீங்கள் லைக் போட்டிங்க அப்படின்னா. ஸோ அதனால் அந்த ஒரு ரிக்வஸ்ட் மட்டும் உங்ககிட்ட வச்சுக்கிறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஓகே கைஸ், இன்னொரு தகவலோடு சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.